BSIU 251531. இதில் பழைய சீலை உடைக்க முடியாது, அப்படியே திறந்து போட்டு வச்சுருக்காங்க. இதை எடுக்க சொல்லணும். மெதுவாக போய்கிட்டே இருன்னு சொல்கிறாங்களே தவிர எப்போ போகணுன்றத சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ அவ்வளோ தூரம்லாம் ஏன்டா போக போகிற, உன்னை நான் இங்கேயே ஸ்லோ பண்ணுறேன்னா டிராஃபிக். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குற நேரத்தில் நான் டீ குடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். ஹைதராபாத்துக்கு எம்டி ஏற்ற சொல்லி பேப்பர் கொடுத்துருக்காங்க. வாங்க போய்ட்டு எம்டி ஏற்றலாம். கொச்சின் போட்டு கொடுத்தா நல்லா தான் இருக்கும் மக்களே. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அருமையான ட்ரிப்பு மாதிரி இருந்திருக்கும் அந்த வீடியோ ஃபுல்லாகவே. அந்த ட்ரிப்பு இந்த ட்ரிப்பு எப்படி இருக்குன்னு தெரியல, போனால் தான் தெரியும். போய் பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து ரிட்டன் சென்னை ஹார்பர் தான் கொடுப்பாங்களான்னு ஒரு சந்தேகத்திலே தான் இருக்குது. இங்கேருந்து எதுவும் முடிவு பண்ண வேணாம் மக்களே, அங்கே போகலாம். எப்படி ஒன்றா மாறலாம் இல்லையா? இன்னும் கோயில் விசேஷம் போல். இது ஒரு டோக்கன். கும்பாபிஷேகமா என்னன்னு தெரியல மக்களே. நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மக்களே. அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பேப்பரை காமிச்சு ஏற்ற சொல்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏற்ற சொல்லிட்டாங்க. BSIU லாஸ்ட்டில் 3, 2, 1 வேட்டையை தொடங்கலாமா? எல்லாம் மழை பெஞ்சு வேற ஒரே செடியும் புதரமாக வளர்ந்துருக்கா. இங்கெல்லாம் பார்த்து தான் மக்களை போகணும். நம்ம தேடும் போது மட்டும்தான் மக்கள் இந்த பாக்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. போன லோடு அருமையான லோடு மக்களே. ஒரு ட்ரிப்பு பாக்ஸ் இல்லாத போனோமா, நிம்மதியாக இருந்தது. போயிட்டு கம்பெனியில் பாக்ஸை எடுத்து அங்கேயே லோடு ஏற்றியே வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போன உடனே பாக்ஸை தூக்கி வச்சிட்டாங்க 2 கிரேன் வச்சு. இந்த ட்ரிப்பு நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல. லைனே முடிச்சிட்டோம் மக்களே. இந்த பாக்ஸ் மட்டும் எங்கே தான் இருக்குதுன்னே தெரியல. அப்பா BSIU ஏன்பா அப்படி பண்ணுற, கிடைத்து விடு வா மக்களே. இந்த ஃப்ளாட்டோட எண்டு இன்னும் இந்த காம்பவுண்ட் சுவர் போடுது பாருங்கள். இந்த லைனு அதில் போய்ட்டு அப்படியே ரைட்டு, அது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அங்கேயும் போய் பார்ப்போம். அங்கே தான் இருக்கணும் அப்போது, இந்த லைன் ஃபுல்லாக இல்லைன்னா. கிடைத்தது மக்களே பெட்டி. BSIU 251531. ஐயோ, டோரு திறந்து பார்க்க முடியாது போலயே. இந்த கண்டெய்னர் போட்டு வச்சுருக்காங்க. இருங்க அந்த பக்கம் போய்ட்டு வரோம். டோர் திறக்க முடியாது. அவ்வளோதான், அதுக்கு மேலே வரல. இங்கே பாருங்க, இதில் பழைய சீலை உடைக்க முடியாது, அப்படியே திறந்து போட்டு வச்சுருக்காங்க. இதை எடுக்க சொல்லணும். ஸோ ஓகே மக்களே, போயிட்டு வண்டியை கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு ஆப்ரேட்டர்கிட்ட போய் சொல்லுவோம். அவர் வந்து ஏற்றுவாங்க. எப்போ வருவாங்கன்னா இதெல்லாம் தெரியல. ஆப்ரேட்டர் முதல்ல வண்டியில் இல்லை, போய் பார்க்கலாம். கடைசியில் சொன்ன மாதிரி இந்த ட்ராக்லேருந்து ஃபுல்லாக போய் தேடிட்டு இது லாஸ்ட் லைனு.
அங்கே தான் பாக்ஸ் கிடச்சிது. ஆப்ரேட்டர் போயிட்டு ஆஃபீஸ் ரூமில் இருந்தார் மக்களே. போய் சொல்லிட்டு வந்திருக்கேன், நீ வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே நிப்பாட்டு, நான் வரேன் அப்படின்னு இருக்கப்பல போகலாம். எம்டி ஆடுக்கு வந்தாலே பாக்ஸ் தேடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆப்ரேட்டரை கூப்பிட்டு ஏற்றுறது அதை விட கஷ்டம். ஏன்னா வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். இல்லை அவங்களுக்கு வேலை இருக்கும், அதை முடிச்சுட்டு தான் வருவான்னுவாங்க. வெயிட் பண்ணி தான் வேணும், வேறு வழி இல்லை. இந்த எவர் கிவன் கண்டெய்னருக்குள்ளார தான் நம்மளது ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறது. பாக்ஸ் ஏற்றியாச்சு மக்களே. இதில் தேடி ஆப்ரேட்டரை கூப்பிட்டு ஏற்றுறது தான் கஷ்டமாக இருக்குது. அவருங்க அந்த இதை வேறு சரி பண்ணணும். ஓப்பன் பண்ணுவோமா, எப்படி இருக்குது வெளியவா. நல்லா தான் இருக்குது. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அந்த சீலையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது தூக்கி ஆனால் ஓரமாக போடுவோம். ஷெட்டில் கொண்டு வந்து விட்டுருக்க மக்களே. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஓகே மக்களே, கிளம்பலாமா? தோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களே கொஞ்சம் நேரம் ஆக்கிட்டாங்க. ரைட்டு, வாங்க வந்து கிளம்பலாம். அப்படியே பங்க்லேருந்து கிளம்பிட்டேன் மக்களே. அப்படியே போய் மெதுவாக போய்கிட்டே இருன்னு சொல்கிறாங்களே தவிர எப்போ போகணுன்றத சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்போ சொன்னாங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எங்கன்னா கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி பிரேக் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அதை மட்டும் சொல்ல மாட்டேங்க, நீ மெதுவாக போய்கிட்டே இரு சொல்கிறேன் அப்படின்றாங்க. சோப்பா, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க இங்கேயே லேட் பண்ணிட்டாங்க 2-3 மணி நேரத்துக்கிட்ட. இதில் நான் எப்படி வண்டி ஓட்டுறது? நேராக மீஞ்சூர் உள்ள போக முடியாது. ஏன்னா அது இப்போதைக்கு ரோடு சரியில்லை, கொஞ்சம் நோ என்ட்ரி வேறு நினைக்கிறேன். அதனால் புது பைபாஸில் விட்டு ரெட் ஹில்ஸ் ரோடில் இறங்கி போயிட வேண்டியதான். அதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பாருங்க, நீ அவ்வளோ தூரம்லாம் ஏன்டா போக போகிற? உன்னை நான் இங்கேயே ஸ்லோ பண்ணுறேன்னா டிராஃபிக். அவுட்டர் ரோடு என்னமோ போட்டு முடிச்சிட்டா மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அந்த பக்கம் வந்து பூந்தமல்லியிருந்து கீழே வர வண்டியை விட்டுறதில்ல, அவுட்டர் ரோட்டில் ஏற்றி விட்டுறாங்க. இந்த ரோடு ஒழுங்காக இன்னும் முடிக்கல. அப்புறம் எப்படி போகும் வண்டியெல்லாம்? டிராஃபிக் தான் பயங்கரமாக ஆகும். இதுலேயும் ஜல்லிக்கல்ல கொட்டி வச்சுருக்குறாங்க. இந்த ரோட்டையும் போட்டு முடிக்கல.
எம்டி கண்டெய்னரா தூக்கி தூக்கி போடுது. இங்கே டைம் லேட் ஆகுது. இந்த ரோடு வெளியே தாண்டின்னு எப்படியாது. வெளியே வரா வரைக்கும் ரோடாவா இருக்கு. வருது மக்களே. ஆனால் அந்த வடக்குலேருந்து வரவன் தான் வரான். நான் அவனில் கட்டிட்டு நம்மளால மல்லு கட்ட முடியல. நான் தான் சொல்லிட்டேன், தெரிஞ்ச வரைக்கும் வாங்க, கிட்ட போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவனுக்கு கூட்டிட்டு நம்மளால மல்லு கட்ட முடியாது. வாங்கடான்னு வர மாட்டானுவா. அவனுக்கு இஷ்டத்துக்கு தான் ஓட்டுவானுன்னா நம்ம கூட்டில் போகிறதுக்கு ஆள் கிடையாது. அவனுக்கு பார்த்து நினச்சாலும் ஒரு பக்கம் நம்மளுக்கு மண்டை டென்ஷன் ஆகுது மக்களே. ரோட்டில் நம்மள நிம்மதியாக வண்டி ஓட்ட முடியுது. வந்தா வரானு வராட்டி போறானு, நான் கிளம்புறேன்னு வந்துட்டேன். போன ட்ரிப்பு மாதிரி கண்டெய்னர் இல்லாத போனால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஆனால் உடம்பு வலி பயங்கரமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் இருந்ததுன்னா ஒரு 2.5 டன்னுக்கு ஈவனாக வண்டியில் வெயிட் இருக்கும். அதனால் வந்து டயர் வந்து பவுன்ஸ் ஆகிறது கொஞ்சம் குறையும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸாக ஓட்டலாம். போன லோடு பார்த்தீங்கன்னா அதே கம்பெனியில் அமோனியா ஏற்றிக்கிட்டு கொச்சின் ஹார்பரில் போய் இறக்கிட்டு வந்தோம். அதாவது ஒரு தீவில் போய் இறக்கிட்டு வந்தோம் மக்களே. வில்லிங்ஸ்டன் ஐலாண்டு அப்படின்ற தீவில் போயிட்டு ஹார்பரில் இறக்கிட்டு வந்தோம். இந்த ட்ரிப்பும் அந்த கம்பெனிக்கு தான் போகிறோம். ஆனால் கண்டெய்னர் ஏற்றிக்கிட்டு போகிறோம். இந்த ட்ரிப்பு வந்து புதுசாக கொஞ்சம் விசாகப்பட்டினம் போர்ட்டுக்கு அனுப்பிச்சா நல்லாயிருக்கும். எப்படி மக்களே, அந்த பக்கம் ஒரு ட்ரிப்பு, இந்த பக்கம் ஒரு ட்ரிப்பு நல்லா தான் இருக்கும். போனால் தான் தெரியும் பிளானிங் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வேணால் மாறலாம். கொஞ்சம் நம்மளுக்கு போகிறதுக்கும் ஒரு புதுசாக இருக்கும் இல்லையா. போன ட்ரிப்பு தான் மக்களே. ஆனால் நான் கொச்சின் போர்ட்டுக்கு ஃபஸ்ட் டைமாக போனேன். அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு ஹார்பர் போய் பார்க்கணும் இல்லையா. அந்த மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். எந்த அளவுக்கு அமையுதுன்னு தெரியல, பார்க்கலாம் மக்களே. இந்த பிரிட்ஜு கீழே என் வண்டி மெதுவாக போனால் போவோம். இல்லைன்னா அதுக்கு அந்தாண்ட போனால் ஒரு 5 கிலோமீட்டர் போய் தான் யூட்டர்ன் போட்டு வரணும். இதில் மெதுவாக திருப்பி பார்ப்போம். போன தடவை 2வது லோடு கண்டெய்னர் ஏற்றிட்டு வரும்போது லைட்டாக தட்டிச்சு. ஏன்னா அது கண்டெய்னர் கொஞ்சம் உப்புனா மாதிரி இருந்ததால தட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம், மெதுவாக போகலாம். லோடு வண்டியாக இருந்தால் தைரியமாக போகலாம். ஏன்னா லோடு வண்டியாக இருந்தால் இன்னும் ஒரு 1/2 அடி வண்டி அமைக்கும். அதனால் தைரியமாக போகலாம். எம்டி வண்டி இல்லை. 2 பிரிட்ஜு தாண்டி கட்டி உள்ளே திருப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்துட்டேன் மக்களே, வந்து விட்டேன். ஏன்னா இதை விட்டேன்னா அந்தாண்ட ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம வண்டி கொஞ்சம் ஹைட்டு கம்மின்றதால இதில் வந்துடுச்சு.
ஆகுது மக்களே. நேரத்தில் சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது. வண்டி அதை நிப்பாட்டி இருக்கேன். நான் டீ ஒன்று கொண்டா மக்களே. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குற நேரத்தில் நான் டீ குடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தூரமாவது வண்டி ஓட்டணும் மக்களே, தூக்கம் வரும் இல்லைண்ணா. ரோடு வேறு மோசமாக இருக்குது. இந்த நைட்டில் கண்ணு முழிச்சு ஓட்டணுன்றதுக்காகவே நைட்டு டிஃபனோ இல்லை சாப்பாடை வந்து அவாய்ட் பண்ணுறதா இருக்குது. இதுக்கு வேறு எதனா வழி இருந்தால் சொல்லுங்கள் மக்களே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆந்திராக்குள்ளே வந்துட்டோம் மக்களே. கும்முடிப்பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் எவ்வளோ டிராஃபிக் நின்றீங்க. சே, லைனில் போனாலே வண்டி போகும். அதை விட்டு ஏறி ஏறி வந்து குறுக்கால வந்து நின்றுட்டு இந்த வண்டியும் போக முடியாத, அவங்களும் போகாத, ஏன்டா அப்படி பண்ணுறாங்களோ. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. எதனா டிஃபன் கிடைக்குமா தெரியலையே. டிஃபன் பார்சல் வாங்கிட்டு போகிற மக்களே, முன்னாடி போய் சாப்பிட்லான்னு. நம்ம மக்கள் கொஞ்சம் சில பேரை பார்த்தங்க கடால, கொஞ்சம் ஒரு சந்தோஷம். டிரைவர் சதீஷ் தானே ப்ரோன்னு வந்து கேட்டார். ஒரு சின்ன ஹாப்பினஸ், பரவாயில்ல. ஹோட்டல்லே உட்காந்து சாப்பிட்ருக்கலாம். அவங்க வந்து டைம் ஆகிடுச்சு, டேபிள் சேரெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பார்சல் வாங்கிக்கிட்டேன். இப்போ சூலூர்பேட்டை தாண்டி நாயுடுபேட்டைக்கு முன்னாடி ஒரு பார்க்கிங் வரும். ஆனால் அதில் ஃப்ரீயாக இருக்கான்னு வேறு தெரியல இடம். அங்கே கொண்டு போய் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அங்கே போயிட்டு முடிவு போடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா 12:10 ஆகுது மக்களே. டிஃபனை வாங்கி சூடு ஆறி போய் அது ஜில்லுன்னே ஆகிட்டுருக்கோம். இப்போ தான் அந்த பார்க்கிங் வந்திருக்கேன். வேறு இடம் இருக்கான்னு வேறு தெரியல, ஏன்னா டைம் ஆகிடுச்சு இல்லையா. எங்கே இடம் இருந்தாலும் ஓரங்கட்டி விட வேண்டியது தான். பார்க்கிங் ஃபுல். ஓகே
ஓகே மக்களே, வாங்கிட்டு வந்த டிஃபன் சாப்பிட்டுட்டு இங்கே கொஞ்ச நேரம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.